திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ லைக் ஏன் இந்த டைம் நான் மிக தொடர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா லைக் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்மளோட எஃபர்ட்ஸ் மட்டும் என்றைக்குமே வந்து குறைக்கக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட முயற்சியை வந்து டுவர்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளை ஸ்டேபிளாகவும் வச்சுருக்கோம் அண்ட் மோரோவர் நம்மளை லைவாகவும் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஸோ 50th year anniversary. ஸோ 5th year அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக்கல் நம்பர் 5 அப்படிங்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் ஐ திங்க் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கொலீக்ஸ்லாம் நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க லைக் அப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப சின்ன டீம், ஓகே, ஒரு 6 to 10 மெம்பர்ஸ் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க லைக் இந்த சின்ன டீமுக்கு இந்த ஆனிவர்சரி அவ்வளோ பெரிய விஷயமா தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ். அண்ட் அதை தாண்டி நம்ம செகண்ட் இயர் ஆனிவர்சரிங்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த டீமை டபுள் பண்ணோம். தேர்ட் இயர் இருக்கும்போது ஐ திங்க் இன்னும் ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ 5th year இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக அந்த க்ரோத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இதில் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நான் நினைச்சது என்ன அப்படின்னா லைக் ஸோ என்னோட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஆப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ லைக் ப்ரோக்ராமராக இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் லீட் பொசிஷனில் இருக்கீங்க, லைக் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப்லாம் போய் ட்ரை பண்ணுறீங்க? ஐ திங்க் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு எம்என்சியில் வந்து போயிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கலாமேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறையா கைடன்ஸ் கொடுத்தாங்க. பட் அதையும் தாண்டி ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட ரிலேஷன்ஸில் நிறைய பக்கம் வந்து அந்த சஜஷன்ஸ் வந்துச்சு. பட் அதையும் தாண்டி நான் ஏன் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி வந்துச்சு அப்படின்னா லைக் 2 பேருக்குமே பர்சனல் ஆஃப் தாட்ஸ் நிறையா இருக்கும். எனக்கு அந்த ரீசன் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 30 years பேக் நான் ஒரு கம்பெனியில் ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு கேதரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரிதம் டெக்னாலஜிஸ், கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேதரிங் மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் அவங்களோட ட்ரீம்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு சைல்டிஷாவோ இல்லை வந்து ஒரு ஆர்வலராகவோ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா லைக் ஐ வாண்ட் டு பில்ட் அ கம்பெனி லைக் ஹரிதம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எல்லாரும் வந்து என்னென்னா அது ஒரு வேடிக்கையாக பார்த்தாங்க. பட் என்னோட ஓனர்ஸ் 2 பேர் சுகுமாரன் உட்லி அண்ட் வாசுதேவன் உட்லின்னு சொல்லிட்டு, சுகுமாரன் உட்லி வந்து லைக் சூர்யாவோட பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தார் சிஇஓ, அண்ட் வாசுதேவன் பார்த்தோம்னா சிஇஓ அப்படி கம்பெனி. ஓகேங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த ஒரு தாட் வெரி இம்ப்ரெசிவாலாம் கிடையாது. ஓகே, அண்ட் சுகுமார் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் கூப்பிட்டு பேசினார். என்ன மனோஜ் என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் இல்லை எனக்கு நீங்கள் 2 பேரும் வந்து பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அதில் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அதனால் நானும் அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அதுக்கு அவர் கேட்டார், ஏண்டா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இன்னும் சும்மா தான் நினைச்சேன், எங்கள் அப்பா யார் தெரியுமா, எனக்கு கேட்குற கனெக்ஷன்ஸ்லாம் என்ன தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அப்போ அதை கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஸோ அவர் வந்து என்ன சொல்ல ரொம்ப ஷார்ப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். என்னால் அங்கே ஆன்சர் பண்ண முடியல. லைக் பிகாஸ் ஒரு அந்த இடத்துல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நமக்கு என்ன தோணுச்சோ அதை நம்ம சொன்னோம், நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சோமோ அதை சொன்னோம் அப்படிங்கிற தாட் தான் எனக்கு இருந்துச்சு. பட் அவர் கேட்ட அந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு அந்த ஆன்சர் பண்ண முடியல. அன்பவர் ஹீ நோஸ் வெரி வெல் நான் யார், என்ன பேக்ரவுண்ட் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அதையும் வச்சு தான் கேட்டார். லைக் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா
உங்கள் பேரண்ட்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல், ஒரு பனியன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு லெவல்ஸ், எப்படி நீ இதெல்லாம் யோசிக்கிற, சொல்லணுன்றதுக்காக என்ன வேணால் சொல்லிடலாமா அப்படிங்கிறத வந்து என்கிட்ட ஷார்ப்பாக கேட்டார். இது 13 years பேக் எனக்கு நடந்த இன்சிடென்ட். அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் நானும் யாஷியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட டெக் சமிட் போயிருந்தோம் கோயம்புத்தூரில். சேம் அவங்க 2 பேரையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ நான் பார்க்கும்போது அவர் என்னை வந்து சுகுமார் பார்த்ததை கண்டுபிடிச்சிட்டாரு. மனோஜ் தான்ட்ட அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ண, அவர் என் ஃபேஸை கூட ஃபஸ்ட் அதனால பார்க்க முடியல. பட் வாசுதேவன் பார்த்தாரு. பார்த்துட்டு மனோஜ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். சார் நல்லா இருக்கேன் சார். எங்கே நீ வந்திருக்கு அப்படின்னா, எங்கே இன்ட்ரோவில் மூவ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன். ஸோ அதோட நாலேஜ் அப்டேட்காக ஏடபிள்யூஎஸ் சமிட் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், அப்படியா பரவாயில்ல, என்ன கம்பெனி என்ன நேம் அப்படின்னு சொன்னார். நான் ஜஸ்ட் ஆப்லாஜிக் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் சொன்னேன். அதுக்குள்ளே ஒன்று தான் அப்படின்னாரு. ஆமாங்க, அந்த கம்பெனி நானும் என்னோட பார்ட்னர்லாம் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் டெக்னிக்கல் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஏய் டூயிங் கிரேட் மேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருப்பூரில் தானே இருக்கீங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நண்பரோட அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் எப்படி அதை ஞாபகம் தெரியல. வாசுதேவன் சொன்னார், லைக் மனோஜ் நீ சொன்ன ஹரித்தம் மாதிரி ஒரு இல்லை நீ ஹரித்தம் முன்னாடியே வந்துட்ட. ஆல் தி பெஸ்ட் மேன், நல்லா பண்ணு, இன்னும் வந்து இன்னோவேஷனாக நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணு, சர்வீஸோட நிறுத்திக்காத, ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணு, அதுதான் உன்னை சஸ்டெயின் பண்ணுவோம், நாங்கள் அதை விட்டுட்டோம், நீ விட்டுறாத. இப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இல்லை we are not good now, we are not in the right position அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, அது வந்து அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், எங்களால் ரன் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் கன்சல்டண்ட்டாக நானும் சுகுமாரும் பண்ணிட்டு இருக்கோம். பட் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ஜெயிக்கிறத பார்க்கும்போது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, நீ இன்னும் நல்லா பண்ணுன்னு சொன்னார். ஸோ இது எதுக்காக நான் இந்த இடத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், லைக் நம்ம இதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்னு. சிலர் விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க, சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம போட வேண்டிய எஃபர்ட்ஸ். இந்த எஃபர்ட்ஸை நம்ம கம்மி பண்ணோம், அதாவது நம்ம பேஸ்டாக நம்மளோட எஃபர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹைட்ஸ் இருக்கும். இப்போ இருந்து பார்க்கும்போது கூட எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கம்மியான எஃபர்ட்ஸ் போட்டுருமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ உங்ககிட்ட நான் சொல்ல வரது அதுதான், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். பட் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம யார் அப்படிங்கிறத வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ அதுதான் நான் மெயினாக இங்கே சொல்ல வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் மொரோவர் எனக்கு அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னும் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, லைக் ஒரு இடத்த அட்டைன் பண்ணுறது வந்து, அதாவது ஒரு டைம் சக்ஸஸ் கிடைச்சிச்சு, அந்த சக்ஸஸோட லைஃப் அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம டவுன் போயிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த சக்ஸஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே உழைக்கணும். ஸோ அதுதான் எனக்கு அங்கே கிடைச்ச பாடம். ஸோ இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும், இன்னும் நம்ம நிறையா பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அந்த இடத்துல கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி அந்த மீம்ஸில் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பாட் நான் சொல்லலை. நான் எது சொல்ல வரேன்னா, லைக் படையப்பா படத்தில் வந்து ஒரு சீன் வந்துச்சு. பட் ஆனால் அதில் எனக்கு வந்து பார்த்தோம்னா, சின்ன வயசுல எனக்கு அந்த ஒரு லிரிக் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன லிரிக் அப்படின்னா, லைக் எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்பிடிக்கும் அதுவரை ஒரு மனம் அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக் இருக்கு. ஸோ இந்த லிரிக் அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப இம்ப்ரெசிவான லிரிக். அதை வந்து ஒரு மாஸ் சாங்குக்குள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வேற எந்த பாட்டு ஆட் பண்ணால் கூட அவ்வளோ பெருசாக ரீச் ஆயிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் சாங் ரீச் ஆயிருக்கும். இந்த கருத்து எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அது என் மைண்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். அதாவது நமக்கான டைம் கிடைக்கும், அந்த டைம் வர வரைக்கும் உழைக்கணும். ஸோ அது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டைம் வந்து நமக்கு வந்து சில சமயம் நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் லக் நமக்கு ஃபேவராக இல்லைன்னா அது சக்ஸஸிவாக இருக்காது. பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போட்டுகிட்டே இருந்தால் டைம் ஃபேவர் ஆகும்போது டோட்டலாக எல்லாமே டர்ன் அப் ஆகும். ஸோ சூர்யா சொல்கிற மாதிரி டோட்டல் டேபிளும் டர்ன் அப் ஆகும். ஸோ
That is more important. And last year வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு லேர்னிங் இருந்த ஒரு இயரா இருந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கிராஃப் வந்து ஒரு மாதிரி அப்பில் போகும் அண்ட் டவுனில் போகும். பட் அதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லைக் சேம் கம்பெனியோட க்ரோத்தும் அப்படிதான். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா, கன்சிஸ்டண்ட்டாக கம்பெனி வந்து ரொட்டீனாக ரன் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா எஸ் வி டிட். அதுதான் இந்த வருஷம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் சூர்யா செட் ரைட். ஸோ தேர்ட் இயர் ஆனிவர்சரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட் வித் ஒன் ஆர் டூ கிளைண்ட்ஸ். நம்மளோட மேஜர் ரெவன்யூ வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா 60-70 ரூபாய் ஒன் ஆர் டூ கிளைண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. பட் த சினாரியா ஹேஸ் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இட்ஸ் டிபெண்டட் வித் மல்டிபிள் கிளைண்ட்ஸ், 5 to 6 கிளைண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட டிபெண்டன்சி இண்டிவிஜுவல் கிளைண்ட் கிட்ட இருந்து குறைச்சிடும். அது நம்ம இப்போ பண்ணியிருக்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் மொரோவர் இதுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைக்கலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களை மாதிரி ஸ்ட்ராங் யங் பீப்புள்ஸோட சப்போர்ட் தேவைப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாஷிக் வந்து ஈவன் யாஷிக்கை நான் ஹையர் பண்ணும்போது அவர் இப்போ இன்ஃப்ராவில் இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. லைக் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஏன்னா பிகாஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி இந்த டீமை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ரெடிமேட் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ரிசோர்ஸையே ட்ரெயின் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம். அதுதான் அங்கே பண்ணியிருக்கோம். இனிஷியலி வந்து சிஸ்டம் அட்மின் அப்படி தான் நம்ம பில்ட் பண்ணோம். அது யாஷிக் சூப்பராக பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராக்கு மூவ் பண்ணோம். அதையும் நல்லா பண்ணார். இப்போ இன்ஃப்ராவில் நம்ம பில்லிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்ம டெவலப்பர்ஸ்க்காக வந்து பில்லை ரைஸ் பண்ண சினாரியோஸ்லாம் தாண்டி இப்போ இன்ஃப்ராக்காக நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம், டிசைனுக்காக இன்வாய்ஸஸ் ரைஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்த சினாரியோஸ் போயிடுச்சு. ஈவன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட பிராண்டிங் பர்பஸ்க்காக செல்ஃப் பிராண்டிங் ஆப்லாஜிக்கோட செல்ஃப் பிராண்டிங்காக மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பட் அந்த சினாரியை வேஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெவன்யூ மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டாக மாறியிருக்கு. லைக் திஸ் இஸ் அஜெண்டா. அண்ட் மோரோவர் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு, ஜாவா, .NET அண்டு சாப் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம ஏன் ஆப்லாஜிக்கில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதையும் சுதாகவும் சூர்யாவும் சேர்ந்து லாஸ்ட் இயர் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஹவு மெனி பீப்புள்ஸ் நோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மோர் தென் 10 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா .NET அண்ட் ஜாவாவில் நம்ம டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரிமோட்டில் ஸ்டாஃபிங் பேஸ்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சுதாகர் தான். மெயின் ரீசன் வந்து சுதாகர் தான். ஸோ சுதாகர் அண்ட் அஸ்வினி டீம் தான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறோம். லைக் அதை வந்து நம்ம சக்ஸஸிவாக வந்து இந்த இயர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பிஎம்ஜி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்மளோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டாக இருந்தாங்க. பட் ஆன் 2025 ஆன்வர்ட்ஸ் பிஎம்ஜிக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் பார்ட்னராக மாறி இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா லைக் எவ்ரிபடி நோஸ்ன்னு நினைக்கிறேன். வி ஹாவ் அனதர் வெஞ்சர் கால்டு இன்விசிக்கோட என்டையர் மெடிக்கல் பில்டிங் ஆப்ரேஷன்ஸை நம்மளோட டீம் தான் பார்த்துக்குது. அவங்களுக்கு தேவையான ஆல் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸை வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆப்லாஜிக் தான் பார்த்துக்குது. ஸோ இட்ஸ் டைட்லி கப்பல்டு. ஸோ அவங்களோட என்டையர் பிஸ்னஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அண்ட் மோரோவர் இப்போ அவங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பிலீவ் பண்ணி அண்ட் தே ஆர் பிளானிங் ஃபார் சாஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது அவங்களோட நீடுக்காக மட்டும் நம்ம சாஃப்ட்வேர் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேரை யூஎஸில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் அவங்களோட பிலாங்கிங் டெக்னிக்கல் பார்ட்னராக மாறிட்டோம். ஸோ அது வந்து இந்த இயர் ஹேப்பன் ஆகிருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிஎம்ஜி டெவலப்மெண்ட் டீம்.
the pillar of Parigan. So he is the main reason. And அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் நான் நிறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்பப்போ லைக் தே ஆர் இன்டு மல்டிபிள் எம்என்சிஸ். ஸோ நான் கேட்கும்போது சொல்லுவேன் லைக் நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க டெவலப்மெண்ட்டுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது லைக் லாஸ்ட் இயர் நம்ம பசங்ககிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்களோ அதை இப்போ அவங்க சொல்லுவாங்க. லைக் இப்போ நம்ம பசங்ககிட்ட கேட்டால் தே ஆர் இன்டு மோர் அட்வான்ஸ்ட். நம்ம பசங்களுக்கு வந்து வின்சர் நல்லா ப்ராமிசிங்காக யூஸ் பண்ண தெரியுது, கிளாட ஓரளவு பெட்டராக யூஸ் பண்ண தெரியுது. அண்ட் மோரோவர் ஈவன் கோபைலட்ஸில் கூட அட்வான்ஸ்டு வெர்ஷன்லாம் நம்ம பசங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விசாரித்து பார்க்கும்போது அவங்க வந்து தே ஆர் நாட் அப் டு த மார்க். ஸோ நம்ம டெக்னிக்கலாக அகேடாக இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கீப் இட் அப். இந்த லேர்னிங் தான் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். அண்ட் மோரோவர் எவ்ரிபடி நோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ AI changing on daily basis. Okay, so it's not particularly for technical. So it's going to affect non-technical as well. So யாருக்கெல்லாம் AI ஓட பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவங்களால மட்டும்தான் நம்ம ஃபர்தராக நம்மளை வந்து ஜாபில் கன்சிஸ்டண்ட்டாக சர்வே ஆக முடியும். ஸோ அந்த கீப் ஆன் யுவர் அப்டேட்ஸ் டுவர்ட்ஸ் AI அதை என்றைக்கும் விட்டுடாதீங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் AI வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ரீசெண்ட்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஹீஸ் ரன்னிங் அ ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே, ஸோ அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்டார் லைக் என்ன பண்ணுவோம் டீமில் வந்து ஆல்மோஸ்ட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ், நிறைய பேர் வச்சுருக்கீங்க, எப்படி அதான் டூல்ஸ்லாம் நிறைய இம்ப்ரூவைஸ் ஆகிடுச்சு இல்லை, ஸோ ஏன் இவ்வளோ பீப்புள்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். அப்போது நான் வந்து சிம்பிளாக ஒரே ஆன்சர் தான் சொன்னேன். ஏன் அப்படி கேட்குறீங்க பாலா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இல்லை பிகாஸ் நாங்கள் வந்து 20 பீப்புள்ஸ் வச்சுருந்தோம். பட் அவங்களோட எஃபிஷியன்சி எனக்கு வந்து கிளாட் வந்து இட் டஸ் நாட் ரெக்யர் 20 பீப்புள்ஸ். வி ஜஸ்ட் நீட் 7 to 8 பீப்புள்ஸ். தட்ஸ் மோர் தென் இனஃப். 6 பீப்புள்ஸே போதும். பட் நான் அடிஷனுக்காக ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு 6 பீப்புள்ஸ் கிட்டேருந்தே எனக்கு 20 பீப்புள்ஸ்க்கு உண்டான டெலிவரி கிடைக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்க பாலா, லைக் என்கிட்ட ஆல்மோஸ்ட் 21 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ப்ராடக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 21 into 3 போட்டுக்கோங்க, இட்ஸ் மோர் தென் 60. என்கிட்ட 60 மெம்பர்ஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட சினாரியோ வச்சு பாருங்க, நான் அடுத்த 3 to 4 monthஸில் நான் என்ன ப்ராடக்டை டெலிவரி பண்ண போகிறேன்னு. ஸோ அதுதான் we are going to happen, make it happen. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் எதுக்காக யாரை வச்சு சொன்னேன் அப்படின்னா 100% உங்களை வச்சு தான் சொன்னேன். என் டெவலப்பர்ஸ் பண்ணிவிடுவாங்க, என் பசங்க பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ அக்ரெசிவாக நம்ம ப்ராடக்ட் கம்பெனியாக டேர்ன் ஆன் ஆகிறதுக்காக நம்ம அடுத்து கப்பல் ஆஃப் இயர்ஸ் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போராட வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் 2023 சொன்னேன். ஸோ we have some vision on 2025. ஆல்மோஸ்ட் அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். நவ் 2027க்கு we have a plan. So not only சர்வீஸ் கம்பெனி மட்டும் இல்லாமல் we are going to build so many products. ஸோ அதுதான் நம்மளோட அஜெண்டா. அதுக்கு உங்களோட கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் நான் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் எவ்ரிபடி நோஸ் லைக் ANI, ரைட்? ANI இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் ANI? எஸ், ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்சி. ஸோ லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்னைக்கு முளைச்ச பயிரா ஆர் மரமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஸோ